மும்பையைச் சேர்ந்தவர் பாலிவுட் நடிகர் நதீம் கான். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியைச் சேர்ந்த இவர் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு துபாயில் என்ஜினியராக வேலை செய்து வந்திருக்கிறார். நடிப்பின் மீது இருந்த அதீத ஆர்வத்தின் காரணமாக வேலையை விட்டுவிட்டு மும்பைக்கு வந்திருக்கிறார். ஆக்டிங் டிப்ளமோ முடித்த நதீம் கான் 2019ஆம் ஆண்டு முதல் திரைத்துறையில் தனது பயணத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் இருந்த ஹீரோ இமேஜ் தேடாமல் கதைக்கு வலு சேர்க்கும் மனிதர்களை பிரதிபலிக்கும் வேடங்களையே அவர் தேர்வு செய்து நடித்திருக்கிறார். மிமி, தடக், ஆதார் உள்ளிட்ட படங்களில் நடித்த நதீம் கானுக்கு நமக என்ற சீரியலில் சூரியதேவன் கதாபாத்திரமும், விக்னஹர்த்தா கணேஷா என்ற சீரியலில் விஷ்ணுவின் மகன் வேடமும் அவருக்கு தனிப்பட்ட அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது. அவரின் திரைப்பயணத்தில் முக்கிய திருப்பமாக அமைந்தது சமீபத்தில் வெளியான துரந்தர் திரைப்படம். இதில் அக்ஷய் கண்ணாவுடன் இணைந்து நடித்த அக்லக் என்ற சமையல்காரர் கதாபாத்திரம் விமர்சகர்களிடமும் ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றது. 2025 டிசம்பரில் வெளியான துரந்தருக்கு பிறகு நதீம் கான் அடுத்ததாக வத் 2 என்ற படத்தில் நடித்திருக்கிறார். அந்த திரைப்படம் அடுத்த மாதம் வெளிவர உள்ளது. துரந்தர் திரைப்படத்தில் நடித்த புகழ் வெளிச்சத்தில் இருந்த நதீம் கானை சமீபத்தில் மும்பை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு. நதீம் கானின் வீட்டில் 41 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் வீட்டு வேலை செய்து வந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே ஏராளமான நடிகர் நடிகைகளின் வீடுகளில் வீட்டு வேலை செய்து வந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நதீம் கானின் வீட்டிலும் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். ஆரம்பத்தில் முதலாளி தொழிலாளி என்ற ரீதியிலேயே நதீம் கானின் பழக்கம் இருந்துள்ளது. பிறகு அந்த பெண்ணோடு அவர் நெருங்கி பழகியதாக சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக ஆசை வார்த்தைகள் கூறி நதீம் கான் பணிப்பெண்ணை தனது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்ததை அடுத்து பணிப்பெண்ணும் அவரை நம்பியிருக்கிறார். அந்த நம்பிக்கையிலேயே 2015ஆம் ஆண்டில் இருந்து 2025ஆம் ஆண்டு வரை 10 வருடங்களாக நதீம் கான் அந்த பெண்ணோடு பாலியல் ரீதியில் தொடர்பு வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேல் நதீம் கானுக்கு திருமணம் செய்து கொள்வதில் ஆர்வம் இல்லை என்றும், அவர் 10 வருடங்களாக தன்னை ஏமாற்றி பயன்படுத்தி வந்ததை அறிந்த பணிப்பெண் அவரிடம் நியாயம் கேட்டு முறையிட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த நதீம் கான் திருமணம் செய்ய மறுத்ததோடு மன ரீதியாக அந்த பெண்ணை துன்புறுத்த தொடங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் பயம் காரணமாக பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நடந்த பயங்கரத்தை வெளியில் சொல்லாமல் இருந்துள்ளார். ஆனால் நாளாக நதீம் கானின் மன ரீதியிலான சித்திரவதை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேல் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத பணிப்பெண் மல்பனி காவல் நிலையத்தில் நடிகர் மீது புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நதீம் கானை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளார்களா என்பதை அறிய நடிகரின் கடந்த கால நடத்தை, தொழில்துறை தொடர்புகள் ஆகியவற்றை விரிவாக ஆய்வு செய்து வருவதாகவும், சாட்சியங்களும் டிஜிட்டல் ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.